Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஏசப்பா தண்ணி கொடுத்தாங்க, அப்பம் கொடுத்தாங்க இல்லை? இந்த நாள் பாருங்க, மீண்டும் அவங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது மோசேட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் டெய்லி தண்ணி சாப்பிட்றோம், அப்போ மட்டும்தான் சாப்பிட்றோம், எங்களுக்கு வித்தியாசமான உணவு வேணும். சரி, என்ன உணவு வேணும்னா எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. குட்டீஸ் நினச்சி பாருங்க, இந்த வனாந்தரத்தில் இத்தனை லட்சம் மக்களுக்கு மோசே எங்கேருந்து இறைச்சி கொடுப்பாருல்ல? நம்ம கூட அப்படிதான் வாழ்க்கையில் இல்லை, ஏதாவது சாப்பிட்டா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் இல்லை? அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் அப்படின்னு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? அது மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்தில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய குட்டீஸ் போயிட்டுருக்காங்கல்ல. குட்டீஸுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? ஏன்னா எயித்தில் அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்க? இறைச்சி சாப்பிட்டாங்க, கத்தரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த வனாந்தரம் நடக்கும்போது ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொன்ன உடனே மோசே ஏசப்பாவை நோக்கி பார்த்தாங்க. உடனே ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? நிச்சயமா நான் அவங்களுக்கு வேண்டிய காடைகளை, இல்லையா, காடை ரொம்ப பிடிக்கும் இல்லை நமக்கு, காடை ஃப்ரை. பாருங்க, ஏசப்பா அந்த வனாந்தரத்தில் என்ன கொடுக்குறாங்க? காடை கொடுக்குறாங்க. நாளைக்கு ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில் அப்படியே ஒரு ஜெல்லுன்னு ஒரு காற்று புறப்பட்டு வந்தது. அந்த காற்று வந்தோடனே பாரு தம்பி தங்கச்சி, நிறைய காடைகள் அப்படியே வந்து 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 வறந்து இறங்குது. எவ்வளோ தூரம்? ஒரு நாள் நடக்கிற தூரம். யோசித்து பாரு தம்பி தங்கச்சி, ஒரு நாள் நம்ம எத்தனை மைல் தூரம் நடப்போம் இல்லையா? ஒரு நாள் நடக்கிற தூரம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 அடி ஹைட்டுக்கு. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களாம். ஒரு நாள் நடக்கிற தூரம் இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்புறம் உயரம் எப்படி? 2 அடி. அப்புறம் ஏசப்பா சொன்னாங்க, இவங்க ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 1 மாசம் வரைக்கும் திருப்தியா சாப்பிடட்டும். சாப்பிட்டுட்டு அந்த மூக்கால அவங்க அப்படியே தவிட்டு வர, நம்ம ஓவரா சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் இல்ல? அதே மாதிரி அப்படி எவ்வளவு திருப்தியா சாப்பிடணும் அவ்வளவு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல காடை அனுப்பி கொடுத்தாங்க. தம்பி தங்கச்சி, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்குதான் நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடை அனுப்பி போஷித்த அன்பு தெய்வம் எவ்வளவு அன்புள்ள தெய்வம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவு சாப்பாடு தர்றாங்க இல்லை? நம்ம கேட்குற சாப்பாடெல்லாம் டேடி மம்மி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடும்போது ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லை தம்பி தங்கச்சி, எத்தனை பிள்ளைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம எவ்வளவோ அருமையான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம், வீட்டில் சாப்பிட்றோம், மாலையில் போய் சாப்பிட்றோம். ஆனால் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஏசப்பாவிட்ட, ஏசப்பா என்னை போன்ற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக கடவுள் உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணுவார். குட்டீஸ், இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். யாத்திராகமம் 16:12. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். யாத்திராகமம் 16:12. ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க, கைகூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் தண்ணீர், அப்பம், காடை கொடுத்து ஆசீர்வதித்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுக்கும் 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் பட்டினி போடாமல் போஷிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எத்தனையோ எங்களை மாதிரி பிள்ளைகள் ஒருவேளை சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நீங்களும் சாப்பாடு கொடுங்க. நாங்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.